இந்த கோயில்ல வந்து அம்பாலோட கையில வெள்ளை நாகம் ஒண்ணு இருக்கு. கண் கூட பார்த்தோம் ஒரு 5-6 பேர். 2-3 தடவை தான் அதை எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த நாகமாட்டப்பட்டது ஆனா இங்கதான் இருக்கு. இப்ப போன மாசத்துல பார்த்தோம் வெள்ளை காக்காவும் இருக்கு. அம்பாளுக்கு சிறப்பே இந்த வெள்ளை நாகமும் இந்த வெள்ளை காக்காவும் தான். அதை பார்த்திருக்காங்களா ஐயா? நிறைய பேர் பார்த்திருக்காங்க. சுத்தமா வெள்ளையா இருக்கும் அந்த நாகம். அமாவாசை அன்னைக்கு அம்மா முழுமையா காலியா மாறிடுவாங்க. 5 ரூபம் கொண்டவங்க. அமாவாசை அன்னைக்கு வேண்டிக்கிட்டா எல்லாருக்கும் எல்லா ஒரு கனவுகளும் பூர்த்தி ஆகும். நாகக்கன்னியோட பையன் நல்ல அரவான். இந்த துறவதை வளர்த்ததுனால விசுவாசமா அந்த அம்மாவுக்காக இந்த போர் பலியில ஒரு பலியாவர உண்மையா நடந்த கதை. உண்மையா நடந்த கதை. ஒரு தலை மட்டும்தான் இருக்கும். உடல் முழுக்க அம்மாவுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. முத நாள் போர்லயே கருகலம் முழுக்கம் எடுத்துக்காங்க. ஆனா தலை மட்டும் எனக்கு இருக்கணும். இந்த 48வது நாள் அம்மாவுக்கு பூர்த்தி ஆகிற நிகழ்ச்சி எல்லாம் நான் பார்த்துட்டு தான் என்னோட கண்ணை மூடணும் அப்படிங்கிறதுக்காக தலையை மட்டும் வைக்க சொல்லி அரவான் போட்ட உத்தரவு. இங்க வந்து இருக்கிறனா எரிதாதான்னு இவருக்கு பேரு. சரி சரி சரி. அவர் இங்கேயே இருந்ததுனால இந்த பக்கத்துல தான் ஜீவ சமாதி ஆயிருக்காரு. அந்த காட்டுக்குள்ள. ஆமா. ஆனா இது அந்த நல்லரவானை விட்டு இவர் இறங்கவும் மாட்டேங்கிறாரு. அப்படி தூக்குனா காலு கையை உடஞ்சு போயிடுது. இவரையும் தூக்கி அந்த அண்ணத்தாண்ட நாங்க வைக்கவே முடியல. என்னென்னமோ பண்ணி இந்த மரத்தட்டில தூக்கி கொண்டு வச்சிருவோம், ஒரு மண்டபம் கட்டிடுவோம், இல்ல உங்க சைட்ல வச்சிருவோம் அப்படின்னு எவ்வளவோ பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் கூட அவர் நவரராப்புல இல்ல, அரவாண்டியே தான் இருக்காரு. இவரை வணங்கினா இவருக்கும் ஒரு நல்லது நடக்குது. இங்கதான் இந்த சித்தர் இருக்காரு. அடுத்தது பாடாச்சேரி. நம்ம எங்க இருக்கோம்னா திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு பக்கத்துலேயே திருவோணமங்கலம் என்ற கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கோம். இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் நடக்கிற சிறப்புகளையும் அற்புதங்களையும் கேள்விப்பட்டு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லரவான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான 10 அடி உயரமுள்ள தலை மட்டும் உள்ள அரவன் சிலை இருக்குங்க. ரொம்ப ஃபேமஸானது. அரவன் வந்து திரௌபதி அம்மனோட காவல் தெய்வம். இடத்துக்கு வந்துட்டு போனாலே உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்குதுங்க. ஆலயத்தில் அர்ச்சகரை அன்னைக்கு சந்திச்சு நம்ம அந்த திரௌபதி அம்மனோட சக்தி மற்றும் இங்கே நடக்கிற வழிபாடுகள் வர்றவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சரியாகுது அப்படின்னு நம்ம இப்போ கேட்போம்.